இப்ப நாங்க யோசிக்கலாம், நாம் எவ்வளவு தொழுகிறோம், எவ்வளவு துவா செய்கிறோம், காசு வருகிறது இல்லையே, காசு வருகிறது இல்லையே என்று யோசிக்கலாம். காசில வேலை இல்லையே, அதுல என்ன வேலை இருக்கு? எங்களுக்கு தேவை அல்லாஹ் பொருந்திக்கொள்ளும், அல்லாஹ் எங்களை ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் போதும். போற ஒன்றும் தேவையில்லை, கப்பலும் தேவையில்லை, பிளைட்டும் தேவையில்லை, மாளிகையும் தேவையில்லை, காரும் தேவையில்லை. ரப்பே நீ என்ன பொருந்தியா பொருந்தி தன்னா அதை போல சாமம் பேரண்டம் இருக்கா இல்லை. இந்த நம்ம நாட்டில் கிடக்கிற நெருப்பு இருக்க, இப்ப உள்ள காலத்தில் உள்ள நெருப்பு இது 70 தரம் தண்ணீராக கழுவப்பட்ட ஆக கடைசி படிச்சல் தான் இது, கழுவப்பட்டு சாமான். இதுவே இப்படி சூடண்டா நரகத்துல தூக்கி போட்டா எப்படி என்ன செய்யலாம் சொல்லுங்க பாப்ப நீங்க. நாளையில சூரியன் அல்லாஹ் ஒரு ஷான் அளவு கொண்டு வந்து வைப்பானா. நாம் அவைப்பட்டு தெய்வம் தானே, மனுஷர் மைதானத்தில் அவைப்பட்டு தெய்வம். அப்ப ஷான் அளவு கொண்டு வைப்பாங்க. எப்படி? அப்ப சூரியன் ஒரு ஷான் அளவுக்கு இருந்தா ஏப்ரல் மாசம் வரக்குள்ளே எவ்வளவோ சூடு பிடிச்சி கஷ்டப்படுறோம். நாங்க இந்த கஷ்டத்துல இவ்வளவு பக்கி அரிக்கி பெரியதா இருக்கு, ஏசிய போட்டு இது எப்படி இருக்கும்? அந்த நெருப்புல கொண்டு போய் போட்டா எப்படி இருக்கும்? அப்ப ஒருவன் என்ன செய்வானா, யோமய பெருள் மரும் புத்தன் தம்பி நிற்கான், அவனுக்கு நரகம் வந்து தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு ஆள் நிற்காரு. காக்கா வாரான், கண்டமல்ல அவன் நினைப்பான் காக்காக்காரன், இவன் தம்பி நிக்கான், இவன் என்னமோ கேட்டு உதவி கேட்பான். நம்ம கிட்ட இருக்கிற நன்மைகள்ல என்ன செய்யும், கொஞ்சம் தந்து உதவிங்க, நான் நரகத்துக்கு எழுதப்பட்டு போனேன் என்று கேட்டு அவனுக்கு கொடுக்கற நிலைமை வரும், பிரச்சனை வரும். கொடுக்காட்டி செய்யல என்று அவன் என்ன செய்வானா, மற்ற வழியால போவானா. ஆறு காக்காக்காரன். அதே மாதிரி காக்காவை கண்ட தம்பி மற்ற வழியால போவானா. உம்மா வருவா, உம்மாண்ட யாரும் இறங்கு வந்தாவே. அப்ப நமக்கு என்ன அஞ்சாச்சு, எனக்கு நரகம் வந்து திருப்பி வைக்க போட்டு போச்சு. எங்க உம்மா வாரான், உமா கிட்ட நாங்க கொஞ்சம் விஷயம் உமா அன்னு கேட்டா உமா மனம் இறங்குதானே, பெத்த மனம் பித்தலவா கண்டு அவகிட்டு அவன் நினைப்பா என்ன தெரியுமா, இவன் ஒரு போல நன்மை குறைஞ்சிக்கிட்டு தட்டு போடுறான் என்ன ஏரியா, நம்ம கிட்ட கேட்பான் பயந்துல. அவ போற வழியால போவா, இவன் ஒரு போற வழியால போவான். பாப்பா வருவாரு, அவரும் கேட்பாரு. மனைவி வருவாள், அவளை கண்டா இன்னும் உரமா பயம் வரும். இவள் கேட்டு பிடிச்சிக்குவாள், நான் உங்களை அயாத்தோட நான் அப்படி செஞ்சிருக்கேன் இப்படி செஞ்சிருக்கேன் சோறாகி தந்திருக்கேன் இதையெல்லாம் சொல்லி கேட்பாளே என்ற பயத்துல அவரும் ஒரு பக்கத்தால போவாரு, அவளும் ஒரு பக்கத்தால. மக்கள் வருவாங்க, மக்களுடைய நிலைமை இப்படித்தான். அப்ப இவங்களுடைய நிலைமை என்ன, அத கடைசியில் அல்லாஹ் எப்படி முடிக்கான்னு தெரியுமா இந்த கதைய. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு உரிய வேலை இருக்கும், அந்த மத்தாக்களோட வேலை பார்க்கல. ஒவ்வொருவருக்கும் எப்படி அல்லாஹ் அமைக்க போட்டான்னா, இன்னொரு நன்மை இருந்தா போது சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற நிலைமையை தங்குள்ள காட்டுவானா. ஒவ்வொருவருக்கும் அப்படி காட்டுவான். அப்ப உண்டுதானே, ரெண்டான உத்தம் தர மாட்டானா. நாம எவ்வளவு காலம் எல்லாம் ஊர்ல இருக்கக்குள்ள இந்த மனுஷனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம், உள்ளே அவ கேட்க போறோம். ஆயிரம் நன்மையா உண்டு தரை அவ சொல்லுவானா, எந்த நிலைமை எப்படி தெரியுமா, எனக்கு இன்னொன்று இருந்தா சரி நான் சொர்க்கத்தை வைத்திருக்கேன் அப்படின்ற எந்த நிலைமை. உன்னிட்ட இருந்தா உண்டு காரியா, அது உனக்கு உண்டு அந்த ரெண்டும் குறைஞ்சிருமே. இப்ப அவதிப்பட்டு தெளிவாக அந்த சூரியன் இந்த ஒரு சாணுக்கு வந்த உடனே எப்படி உஷ்ணம் வெப்பம் இருக்கும், அதனால பேத்து வடிஞ்சு 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 படுத்த வருவான். வேர்வ வெள்ளம் இதுல வந்து நிற்கும், இதுல வேறு ஜனமரம் போச்சு தட்டு, அதுக்கு அவனி படுத்த வந்து நிற்கும். இதையெல்லாம் நாங்க அனுபவிக்கத்தான் போறோம். இது சும்மா கதை இல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய கதை. இதேதான் கேட்டுக்கிட்டு இப்ப தொழாதவன் தொழாம கிடக்கான், விபச்சாரம் செஞ்சுட்டே கிடக்கான், களவெடுக்கிறவன் களவெடுத்துக்கிட்டான் இருக்கான். அது அங்க பிறகு பார்ப்போம் அங்குள்ள விஷயத்தை சொல்லுவான். அது இங்க ஒன்றும் இல்லையே, அது மௌத்தாந்த பிறகு தான் நடக்க போகும். அதாவது காத்தாங்குடி மட்டக்களப்புல இருந்து கொழும்பு போறேன்னா எத்தனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு இருக்கு இனிமே அப்படி சொல்லுங்க, 25 மணி வைப்போமே. அதே மாதிரி அல்லாஹ் கிட்ட போறதுக்கு ஸ்டேஷன்கள் பல இருக்கின்றன. அந்த ஸ்டேஷன்களில் முதலாவது ஸ்டேஷன் என்ன ஸ்டேஷன், அது கபரு. கபரு முதலாவது ஸ்டேஷன். அது உரம் கொண்டு வைக்கிறேன், வச்சு அந்த போனாக்கள் அடக்கி போட்டு திரும்பி வரும்போது இவங்களுடைய காலடி சத்தம், செருப்பு சத்தம் அந்த உள்ள அடக்கின மையத்துக்கு கேட்கும் போதே முங்கர் நையர் வந்துடுவாங்களாம். வந்தா கேள்வி கணக்குத்தான். எப்படி கேள்வி கணக்கு? சுபஹானல்லாஹ், நல்லா வந்தா பிரச்சனை இல்லை,
நம்ம அந்த மௌலானா மாதிரி தலைப்பாலாம் கட்டி ஜுப்பாலம் போட்டு சாலியான மாதிரி வந்து அப்படி வந்து இன்னும் அந்த ஹரி சொல்லுங்க பார்ப்போம் என்று கேட்டா என்ன பண்ணி சொல்லி சாலியான ஒண்ணா வந்து ஜாதியா வீரனை போல விஷயம் முறையீடு ஆயுதபாணிகளோட அப்படி வந்துட்டே என்னடா அவ்வா என்று கேட்டா பக்தரவும். அப்ப இந்த நிலைமை எல்லாம் எனக்கு மட்டுமில்ல உங்களுக்கு எல்லாம் பரதான் போகுது. அப்படி இருந்துகிட்டு அமெரிக்கான்கள் விபச்சாரம் செஞ்சிருக்காங்க, களவெடுத்துக்கிட்டு பொது சித்தையெல்லாம் திண்டுகிட்டு கிடக்கானுகள். இப்படி எல்லாரும் அமளி படுற ஒரு காலம் உண்டு, ஒரு டைம் ஒன்று வரும். அதுக்காக வேண்டித்தான் நாங்க என்ன செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல ரஹ்மானே நீ என்ன புரிஞ்சிக்க என்று கேட்டுக்கணும். அடுத்தது இந்த இல்மை நீங்க நல்லா அறிஞ்சீங்க என்ன போதும், பாவத்தால் எந்த பிரயோசனம் தீமையும் ஏற்பட மாட்டாது. இந்த பள்ளிவாசல் இருக்கு, இதுக்குள்ள நீங்க போட்டிருக்கிறீங்க ஒரு கோடி பவர் பல்ப் ஒன்றா போட்டிருக்கிறீங்கன்னா இருட்டு வருமா? இருட்டு வராது. ஏன்? ஒரு கோடி பவர் பல்ப் வேலை செய்து இருட்டு வரா. அதே போல இந்த ஈமான் என்பது, இந்த கொள்கை என்பது, அல்லாஹ்வுடைய அறிவு என்பது பவர்ஃபுல்லான ஒரு பல்ப் மாதிரி உங்களுடைய கல்வில பிரகாசிச்சு கொண்டிருக்கும். எந்த ஒரு மாசியத்து பாவம் தோஷம் அங்கே போவதற்கு அது இடம் கொடுக்காது, இருள் ஏற்பட வழி செய்யாது. ஆகையினால் அந்த மீட்டரை புரிஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.